பிரபல நடிகரும் இயக்குனருமான கே பாக்யராஜ் சென்னையில் காலமானார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாரடைப்பு ஏற்பட்டு இயக்குனர் பாக்யராஜ் காலமானதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இயக்குனர் பாக்யராஜ் காலமானார். மாரடைப்பு ஏற்பட்டு இயக்குனர் பாக்யராஜ் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 73. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு அவரின் உயிர் பிரிந்திருக்கிறது. பிரபல நடிகரும் இயக்குனருமான கே பாக்யராஜ் சென்னையில் தனது 73வது வயதில் காலமாகியிருக்கிறார். மாரடைப்பு ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரின் உயிர் பிரிந்துள்ளது. பிரபல நடிகரும் இயக்குனருமான கே பாக்யராஜ் தனது 73வது வயதில் மாரடைப்பு ஏற்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இயற்கை எய்தினார். தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னர் என அழைக்கப்பட்டவர் இயக்குனர் பாக்யராஜ். சினிமாவில் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார் இயக்குனர் பாக்யராஜ். தற்போது அவர் காலமாகியிருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், மாரடைப்பு ஏற்பட்டு 73வது வயதில் இயக்குனர் பாக்யராஜ் காலமாகியிருக்கிறார் அப்படிங்கிற சோகமான செய்தி வெளிவந்திருக்கிறது. முதற்கட்ட தகவல் என்ன? சிறந்த திரைக்கதை இயக்குனரும் அதாவது நடிகருமான பாக்யராஜ் அவர்கள் உடல்நிலை குறைவாக இன்றைய தினத்தில் சென்னை கிரீம்ஸ்ரோடு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மாரடைப்பால் காலமான தகவல் வெளியாகிறது. சிறந்த கதாசிரியர், இந்தியா அளவிலேயே சிறந்த கதாசிரியர் அப்படின்ற பெயர் பெற்ற இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் காலமானது மிகவும் வருத்தமான ஒரு செய்தியாக திரையுலகில் பார்க்கிறார்கள். சமீபத்தில் தான் இயக்குனர் பாரதி ராஜா மறையடைந்தார். அவருடைய சிஷியனாக பார்க்கப்பட்டவர். அவருடைய மறைவு செய்தி, பாரதி ராஜாவின் மறைவு செய்தி பாக்யராஜ் அதிகமாக பாதிக்கப்பட்டதாகவும் அதிலிருந்து தொடர்ந்து அவர் மன ரீதியாகவே பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது அவர் உடல் மாரடைப்பால் இறந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவருடைய உடல் அப்போலோ மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகிறது. மாரடைப்பு ஏற்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமாகியிருக்கிறார் பாக்யராஜ். எப்போது அவரின் உடல் மருத்துவமனையிலிருந்து இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கு, அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கா முருகேசன்? தகவல் வெளியாகிறது. அவர் மாரடைப்பால் காலமான செய்தி வெளியாகிறது. அந்த மருத்துவமனையிலிருந்து அவர் உடல் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவர்களது வீட்டுக்கு எடுத்துட்டு பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் அஞ்சலிக்கு வைக்கப்படும். இன்னும் சிறிது நேரத்தில் அதற்கான பணிகள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. மருத்துவமனையில் அவருடைய உடல் இன்ஃபார்ம் செய்த பிறகு அதனை தொடர்ந்து வீட்டு நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவருடைய இல்லத்துக்கு மற்ற காரியங்களுக்கான ஏற்பாடுகள் செய்வதற்கான காரியங்கள் நடைபெற்று வருகிறது. முருகேசன், நடிகர், இயக்குனர், வசனகர்த்தா அப்படிங்கிற பன்முக திறமை கொண்டவர் பாக்யராஜ். அவர் திரையுலகிற்கு பல்வேறு பங்காற்றியிருக்கிறார். அது குறித்து நினைவு கூற முடியுமா? பல்வேறு திரைப்படங்களில் பாக்யராஜ் சிறந்த கதாசிரியராக செயல்பட்டவர். இந்திய அளவில் அவர் கதாசிரியர், சிறந்த கதாசிரியர் என்று பெயர் எடுத்தவர் பாக்யராஜ் அவர்கள். அவர் சமீபத்தில் தான் 50வது ஆண்டு அவருடைய திரையுலக பயணத்தை கொண்டாடினார். நடிகரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூட அந்நிகழ்ச்சியில் பங்கேற்று அவரை புகழ்ந்து பாராட்டி பேசினார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழ் துறையில் பல்வேறு குடும்ப கதாபாத்திரங்களில் தேர்ந்தெடுத்து நடித்தவர். கதை வசனத்தை ஏற்றி பல படங்களை வெற்றி கதாநாயகர் இருந்தவர். டி ராஜேந்தருக்கு போட்டியாக இணையாக அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கதை, திரைக்கதை, வசனம், இயக்குனர், மியூசிக், இசை என்று பல்வேறு பரிணாமங்களில் டி ராஜேந்தருக்கு போட்டியாகவே பாக்யராஜ் அவர்கள் தொடர்ந்து பல படங்களை தயாரித்திருக்கிறார், நடித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அவருடைய மறைவு தமிழ் துறையில் மிக பேரதிர்ச்சியாக இருக்கிறது. முருகேசன், சமீபத்தில் தான் இயக்குனர் பாரதி ராஜா காலமாகி இருந்தார். அவரோட இறப்பு செய்தி கேட்டதிலிருந்தே மிகுந்த கவலையோடு அவர் இருந்தார் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப ஏற்கனவே உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரா அல்லது மாரடைப்பு ஏற்பட்டுதான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரா? அது குறித்த தகவல் இருக்கா? அவருக்கு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்ட தகவல் அடித்து அவர் வீட்டில் கூறிய எடுத்து அங்கிருந்து மருத்துவமனைக்கு அப்போலோ மருத்துவமனைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். அங்கு அவர் மாரடைப்பால் காலமான முதற்கட்ட தகவல் அளிக்கிறது. எப்பொழுது அந்த மாரடைப்பு ஏற்பட்டது என்ற தகவல் முடிந்தா தெரியவில்லை. ஆனால் அவர் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் அங்கு மருத்துவமனையில் இறந்து விட்டதாக தகவல் வெளியாகிறது. பிரியா, அதேபோல இயக்குனர் பாரதி ராஜாவின் முதல் படமான 16 வயது நிலைய படத்தில் உதவியாளராக இருந்துதான் தன்னோட திரை வாழ்க்கையை தொடங்கினார்.
அப்படி தொடங்குற அந்த திரை வாழ்க்கையில அவரோட முக்கிய மைல்கல் திரைப்படங்கள் அப்படின்னா எவையா இருந்தது? திருப்புமுனையா என்னென்ன விஷயங்கள் திரையுலகில் அவருக்கு நடந்தது? அவர் பல வெற்றி படங்களை தயாரித்திருக்கிறார். அதாவது பாரதிராஜன் இயக்குனர், உதவி இயக்குனர் பணிபுரிந்து அந்த காலத்தில் அவர் பாரதிராஜாவுக்கு பல படங்களில் வந்து அவர் வந்து கதையில் திருத்தங்கள்லாம் சொல்லிக் கொடுத்த தகவல் எல்லாம் பல யூடியூப் சேனல் வெளியே இருந்திருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா வந்து அவர் நடித்த படங்களில் வந்து தாவணி கனவுகள் படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மிகவும் ஒரு பிரபலமான ஒரு திரைப்படம். பல்வேறு தகவல்களை குறிப்பிட்டீங்க முருகேசன்.